ரின் விளம்பரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா போன்னு சட்டை அழுக்காக்கிட்டு வருவானுங்க. ஆக்சுவலாக நம்ம காலத்தில் வந்து சட்டை அழுக்காக்கிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு நம்மளை துவைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் சட்டையே துவைப்பாங்க. இப்போ அது வந்து என்ன சொல்லுவாங்க, இது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, ஈஸியாக போயிடுவாங்க. அதே டிவியில் உள்ள மாதிரி நம்ம வந்து வீட்டில் கரையாக்கி சட்டை எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளை போட்டு துவைச்சி எடுத்தாங்க, நம்மளை தான் துவைச்சி எடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து இப்போ அதேமாதிரி டிவிலலாம் விளம்பரம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டீ விளம்பரம்லாம் இருக்கும். இப்போ வந்து அதில் வந்து இஞ்சி, அதிமதுரம், துளசி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு எனக்கு கொஞ்சம் இஞ்சி கொடுங்க அப்படின்னு போய் கேட்டோம்னா, இந்த பாருமா இந்த டீயில் வந்து இஞ்சி, அதிமதுரம் எல்லாமே இருக்குமா, இந்தாம்மா டீயை குடிமான்னு போய் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா இஞ்சி வாங்கிட்டு சொன்னது வந்து கறிக்குழம்பு வைக்கிறதுக்காக. நான் அதுக்காக போய் இஞ்சி கேட்டால் அவங்க டீ போட்டு கொடுக்குறாங்க எனக்கு. அடுத்தது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெமன் டீலாம் பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை காட்டுவாங்க. அப்படியே லெமன் டீ குடிச்சிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மூஞ்செல்லாம் அப்படியே குடிக்கிறப்ப அப்படியே பிரகாசமாக முடியெல்லாம் பறக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லெமன் டீ குடிக்கவே முடியாது. நம்ம ஆக்சுவலாக அந்த லெமன் டீயோட டிசைன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பணக்காரங்களோட டிஷ். அது நான் ஒரு ஏழை வீட்டில் போய் நீங்கள் லெமன் டீ குடிக்கவே முடியாது, அது பணக்காரங்களோட இது. அதுமாதிரி லெமன் டீயை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ நீங்கள் லெமன் டீ குடிச்சிட்டு ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா லெமன் டீ கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு இன்னொரு கிளாஸ் கொடுங்க லெமன் டீ அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க உங்கள்கிட்ட. அதுமாரி வந்து லெமன் டீக்கு வந்து எனக்கு டீ வேணும், இது பிஸ்கட் வேணும், குக்கீஸ் வேணும்னு ஒரு இது தேவையில்லை. அதுமாரி வந்து காலையில் எழுப்பி விட்டு எனக்கு வந்து பால் வாங்கிட்டு வா அப்படின்னு எழுப்பி விடவும் தேவையில்லை, ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் இதுக்கப்புறம் உங்கள் விருந்தாலையும் ஈஸியாக வரவே மாட்டாங்க யாருமே. லெமன் டீ போட்டு கொடுத்துட்டீங்கன்னா வீட்டுக்கு வரவங்களுக்குலாம் லெமன் டீ போட்டு கொடுத்தீங்கன்னா யாருமே வீட்டுக்கு வர மாட்டாங்க. அது அட்வான்டேஜஸ் இருக்குது லெமன் டீயில். ஆனால் விளம்பரத்தில் காட்டுறாங்க வந்து அப்படியே பிரகாசமாகவும் மூஞ்சலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சில விளம்பரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து சூர்யா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெஸ்கஃபே சன்ரைஸ் குடித்தா தான் எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, என்னோடய ஆரோக்கியத்துக்கு காரணம் வந்து நெஸ்கஃபே சன்ரைஸ் குடிக்கிறேங்கிறாரு. அடுத்து கார்த்தி சிவகுமார் பாய் கார்த்தி என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து நான் ப்ரூ குடிக்கிறேன் அதனால தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறாரு. சிவகுமார்கிட்ட போயிட்டு நீங்கள் இன்னும் மார்க்கெட்டிங்னா நீங்கள் 80 வயசு ஆகுதுன்னு கேட்டால் நான் டீ காஃபியே குடிக்கிறதே இல்லை, அதனால தான் நான் 80 வயசு வரைக்கும் நல்லா இருக்காங்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருக்குது. அதுமாரி இன்னொரு பார்த்தீங்கன்னா இப்போ இது டிவியில் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவானுங்க, நல்லா பயங்கரமாக பசிக்கும், கறி குழம்புலாம் எடுத்து வச்சு சாதம்லாம் எடுத்து வச்சு பண்ணிட்டு என்ன பண்ணுவான், தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாதத்தில் போய் டீயை போடுன்னு சொல்லி டீயை போடுவாங்க. நல்லா சாதத்தெல்லாம் போட்டு குழம்பு ஊற்றுவான், கரெக்டாக டாய்லெட் விளம்பரம் போடுவாங்க டிவியில். நல்லா அந்த ஹார்பிக்கை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி பவுல் நல்லா இது பண்ணிங்கன்னா அப்போ தான் அந்த கரையெல்லாம் போகுமானோம். கரெக்டாக சாப்பாடு எடுத்து வாயில் வைப்போம், கரெக்டாக டிவியில் சாப்பிடும்போது தான் டாய்லெட் விளம்பரம் போடுறாங்க, நம்ம டிவியில் உட்காரும்போது தான். அதேமாரி ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன இருக்குது டிவியில் பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது இந்த சூசைட் பண்ணிக்கலாம் அப்படி ஏதாவது பிரச்சனை வச்சுங்களேன். ஒரு ஏழை வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு சூசைட் பண்ணுறதுக்கு கிச்சன் போவாங்க, கிச்சனில் வந்து விஷம் அப்படின்னு எழுதியிருக்கும். டக்குன்னு போய் பார்ப்பாங்க, விஷத்தை எடுத்து சாப்பிடுவாங்க. எந்த வீட்லையும் நம்ம வீட்டு கிச்சன்லாம் விஷமே இருக்காது. அதே கொஞ்சம் படித்த ஃபேமிலியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதே இது ஒரு மாடி வீடாக இருந்துச்சுன்னா அதில் பாய்சன் எழுதும், இங்கிலீஷில் எழுதிருக்கோம், இது தமிழ் எழுதிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக எந்த ஊர்லேயும் கிச்சன்லையும் விஷமே வைக்கிறதே கிடையாது. எந்த கிராஸில் நம்ம போய் விஷம் வாங்குறோம், டெய்லி போய் விஷம் ஒரு பாட்டில் வாங்கி வைக்கிறதே கிடையாது. நல்லா விஷத்தை வந்து டிஃபால்ட்டாகவே கிச்சனில் ஒரு ஐட்டமாக வச்சுருக்காங்க இப்போலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் ஃபோன் நம்பர்லாம் சேவ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஃபோன் நம்பர் வந்து சேவ் பண்ணுவோம், என்ன பண்ணுவாங்க இப்போ 2-3 நம்பர்லாம் இந்தியாவில் வச்சுருப்பாங்க. ஹஸ்பண்ட் 1, ஹஸ்பண்ட் 2லாம் வைக்கிறாங்க, ஒய்ஃப் 1, ஒய்ஃப் 2, ஒய்ஃப் 0, ஒய்ஃப் அப்ராட் அதெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வந்து நம்பர் கேட்கணும்னு வச்சுக்கோங்க, நம்பர் வந்து சென்ட் பண்ணுவோம். நம்பர் வந்து இப்போ வந்து ஒய்ஃப் நம்பர் சேவ் பண்ணணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருப்பான், என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தன் வந்து என் பொண்டாட்டின்னு சேவ் பண்ணியிருப்பான், இல்லை மை பொண்டாட்டின்னு சேவ் பண்ணியிருப்பான். யாராவது நம்பர் கேட்குறான்னு வச்சுங்களேன், அப்படியே நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவனும் அதேமாதிரி சேவ் பண்ணிக்கலாம் ஃபோன்லேயே, என் பொண்டாட்டின்னு அவன் சேவ் பண்ணிக்கிறான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்பர் சேவ் பண்ணும்போது உங்கள் ஒய்ஃபா இல்லை உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் நீங்கள் பேரை போட்டு சேவ் பண்ணி அனுப்புங்க. அதனால் நீங்கள் அனுப்பும் போதே வந்து என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டிங்கிற மாதிரி என் பொண்டாட்டி ஹஸ்பண்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. அதுமாதிரி வந்து நம்பர் சேவ் பண்ணும்போது வந்து ஹஸ்பண்ட் 1, ஹஸ்பண்ட் 2 அந்த மாதிரிலாம் சேவ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா 2 ஹஸ்பண்ட் மாதிரி இருக்குது பேர். அதனால் நீங்கள் சேவ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இது சும்மா ஒரு ரீசெண்டாக ஒரு இன்னொரு காமெடி என்னன்னா, இப்போ நம்மளுடைய பொலிட்டீஷியனுடைய இது எப்படி இருக்குது, பொலிட்டீஷியன் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரைட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு வந்து லஞ்சம் வந்து நம்ம ஊரில் இருக்குங்கிற மாதிரி ஒரு இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன இது
இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு மினிஸ்டர் வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து இது பண்ணுறாரு, ஒரு இதுக்காக வராரு, ஒரு டூருக்காக இங்கே வராரு. வரும்போது வந்து ஒரு இந்தோனேஷியாவில் மினிஸ்டர் வந்து நம்மளோட மினிஸ்டர் வீட்டுக்கு வராரு. வரும்போது வந்து உங்கள் வீடு பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த வீடு எப்படி கட்டினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு ஜன்னல் வழியாக காட்டியிருக்காரு. அங்கே ஒரு இது தெரியுதா, இங்கே ஒரு பில்டிங் தெரியுதா, அங்கே ஒரு பாலம் தெரியுதான்னு கேட்டிருக்காரு. தெரியுது அப்படின்னாரு. அந்த பாலம் கட்டும்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த பட்ஜெட்டில் போட்டது தான் இந்த வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியா, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு நம்ம மினிஸ்டர் வந்து அங்கே இந்தோனேஷியாவுக்கு போயிட்டு அங்கே போய் கேட்டிருக்காரு. அங்கே போய் அவங்க வீடு பார்த்தா இதை விட பயங்கரமாக இருந்திருக்கு. அவருடைய உங்கள் வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க, எங்கள் வீடு விட அப்படின்னோடனே இங்கே வாங்கன்னு சொன்னால் விளையாட்டு கொடுத்து காட்டிருக்காரு. அங்கே ஒரு பாலம் தெரியுதான்னு கேட்டிருக்காரு. தெரியல அப்படின்ட்டுருக்காரு. அங்கே பாலம் கட்ட போகிறேன்னு சொல்லி பண்ணதுக்கு கட்டின வீடு தான் இது. அந்த பாலம் கட்டல, அந்த பாலத்தில் கட்டின வீடு தான் இந்த வீடு அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் வந்து நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வியாதி வந்துன்னு வச்சுக்கலாம். இங்கே யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வியாதி வந்து அப்படின்னா ஓகே கெட் வெல் சூன், மிஷின் ஃபார் யூர் ஸ்பீடி ரெக்கவரி அப்படிலாம் சொல்லுவோம். ஏதாவது எனக்கு வந்து பிரைன் டியூமர் மாதிரி எனக்கு கேன்சர் அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா நம்ம ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன், எங்கள் சொந்தக்காரன் கூட இதே வியாதி தான் வந்துச்சு, அவன் ஒரு 6 மாதத்துலேயே செத்துட்டான்றாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி படுக்க போகிறப்ப என்ன பண்ணுவோம்னா, இங்கே யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஹாவ் எ நைஸ் டே அந்த மாதிரி படுக்க சொல்லுவாங்க. நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்னு வச்சுங்களேன், நம்ம ஆளுங்க நம்ம இந்தியன்ஸில் என்ன பண்ணுவோம், மாவு எடுத்து வச்சியா, பால் எடுத்து வச்சியா, பழைய குழம்புல எடுத்து வச்சியா, சட்னி எடுத்து வச்சியா, சாம்பார் எடுத்து வச்சியா, எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் வச்சியா, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம யூஎஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் கூட ஒரே இதில் முடிச்சு விட்றாங்க. நம்ம ஆளுங்க தான் வரிசையாக கேட்பாங்க எல்லாத்தையும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது என்னென்னா, இப்போ வந்து ஏதாவது படத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம், பக்கத்தில் எவனாவது உட்காந்துட்டு அந்த படத்தை வந்து ஆல்ரெடி பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அதை சொல்லிகிட்டே இருப்பான் நம்மள்கிட்ட, இது பாரு அடுத்த இது வரும் பாருங்க, அடுத்த இது வரும் பாருங்க. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணேன், இந்த ஸ்நேகிதின்னு ஒரு படம் வந்து இந்த ஸ்நேகிதிய படத்தோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் வந்து அது யார் வந்து கொலை பண்ணிக்கிறான்னு கிளைமேக்ஸில் தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணான், டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறப்பே ஒருத்தன் என்ன பண்ணான், இந்த படத்துக்காக போகிற தபு தான் கொலகாரன்ட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு. அந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் கடைசி சீனில் தபு கொலகாரங்க சஸ்பென்ஸாக கொண்டு வருவாங்க. நானும் இருந்தால் தான் பக்கத்துலாம் உட்காந்துருக்காங்க, கொலகாரி போங்கடா வந்துடுவாரா, இதாண்டா கொலகாரி எல்லாம் தேடிட்டு உட்காந்துருப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நந்தான ஒரு படம் இருக்கும், அதில் வந்து சூர்யா செத்து போயிடுவார். அதே மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க, சூர்யா கடைசியில் செத்து போடான்ட்டு போயிட்டாங்க. நானும் இப்போ சூர்யா செத்துறோம், அப்புறம் சூர்யா செத்துறான் உட்காந்தே இருக்கேன். கடைசி வரைக்கும் சூர்யா கடைசியில் சாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது பண்ணும்போது 96 வேர்ல்டு கப் தான் ஃபஸ்ட்டு நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து மனோஜ் பிரபாகர்னு ஒருத்தர் இருந்தார். மனோஜ் பிரபாகருங்கிறவர் வந்து ஓப்பனிங் ஓவர் போடுவார், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறங்குவார். அவரை வந்து காலி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயசூர்யான்னு ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீலங்காவில், அவர் தான் காலி பண்ணது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க, ஜெயசூர்யா வந்து அடிக்கிறது பார்த்துட்டு ஜெயசூர்யா பேட்டில் ஸ்ப்ரிங் இருக்குது, ஜெயசூர்யா அடித்தாலே ஸ்ப்ரிங் மாதிரி பார்க்குது, வேர்ல்டு கப்லாம் திருப்பி வாங்க போகிறாங்க, அதுமாரி பாண்டிங் அடித்தாலும் பாண்டிங் பேட்டில் ஸ்ப்ரிங் இருக்குது, நான்லாம் வீட்டு வாசலில் உட்காந்து வேர்ல்டு கப் திருப்பி கொடுத்துருவாங்கன்னு வீட்டு வாசலில் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு சொல்லிடுவாங்க நியூஸில், நாளைக்கு சொல்லிடுவாங்க, எப்படியோ நாளைக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும் வேர்ல்டு கப் திருப்பி வரப்போகுது அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக தான் உட்காந்துருக்கேன் நிறைய நாள். இதெல்லாம் நடந்திருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதேமாதிரி சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான்லாம் சின்ன பிள்ளையில் வந்து பென்சிலில் சீவி இந்த கஞ்சியில் போட்டுட்டு ரப்பராகவும் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். பென்சிலில் நல்லா சீவிட்டு அதை வந்து சுடுகஞ்சியில் போட்டோம்னா எந்திரிச்சு காலையில் பார்த்தீங்கன்னா அது ரப்பர் ஆகிடலாம் சொல்லுவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. நான்லாம் அவ்வளோ பென்சிலை சீவி அதெல்லாம் அவ்வளோ போட்டுருக்கேன். என் பசங்களாம் வீட்டுக்கு தான் குப்பையாக்கி இருக்கானுங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருப்பேன், இந்த குப்பையெல்லாம் நான் வந்து சேர்த்து வச்சு சுடுகஞ்சியில் போட்டு ரப்பர் ஆகாமல் பார்த்துருந்தேன் அந்த காலத்தில். நீங்கள் கீழே போட்டு விளையாடி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இருப்பேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவில் போய் சாதிக்கணும் அப்படின்ட்டு அம்மாட்ட போயிட்டு நான் வந்து சினிமாவுக்கு போய் சாதிக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறான். சொன்னோடனே எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, சுற்றி பார்த்துட்டு போயிட்டு நான் போய் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து சினிமாவுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, சுற்றி பார்த்துட்டு அப்பா வரதுக்குள்ள திருப்பி வந்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன நினைக்கிறாங்க, படத்துக்கு போகிறான்னு நினச்சி படத்துக்கு போய்ட்டு ஒரு 3 மணி நேரத்தில் திருப்பி வந்துடுவான் அப்படிங்கிறதுக்காக அவங்க நினச்சிட்டாங்க. அவன் சொல்கிறது வந்து நான் சினிமாவுக்கு போய் சாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா சிம்பிளாக முடிச்சிட்டாங்க, போயிட்டு அப்பா வரதுக்குள்ளே திருப்பி வந்துடலப்பா 3 மணி நேரத்தில் அப்படின்னு இருக்காங்க. அம்மா நான் சொல்கிறது என்னம்மா சொல்கிறேன், நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கான் அவன். தேங்க்ஸ்.